6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல்களில் எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை அமைத்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி வருது. இது அடிக்கடி டெட்டு தகுதித் தேர்வுல கேட்குறாங்க. இப்போ கவிதை என்ற ஒரு சொல்லை என்னென்ன வார்த்தையா மாத்தலாம் அப்படின்னா, கவி அப்படின்னு மாத்தலாம். விதை அப்படின்னு மாத்தலாம். கதை இந்த 3 வார்த்தையும் இந்த கவிதைங்கிற வார்த்தைக்குள்ள வருது. கவின்னா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கவிதைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. விதை தெரியும், கதை தெரியும். இப்போ பதிற்று பத்து என்கிற 10 பாட்டு நூல பதி, பதி அப்படின்னா கணவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பதின்னா இறைவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பற்று உங்களுக்கு தெரியும். பத்து தெரியும். துதி, துதித்தல், வணங்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இப்படி 4 வார்த்தைகள் இந்த பதிற்று பத்தில் இருக்குது. பரிபாடல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, பரி குதிரைன்னு அர்த்தம். பாடல் உங்களுக்கு தெரியும். பால் இருக்குது. பால் இருக்குது வார்த்தை. பல் இருக்குது. பாரி, பாரி இருக்குது. படல் இப்போ மூங்கில் படல். இப்போ வேலி கட்டக்கூடிய மூங்கிலால் வேலி கட்டக்கூடிய அதுக்கு படல் அப்படின்னு ஒரு வட்டார வழக்கு உண்டு. இவ்வாறு எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை அமைப்பதற்கான நிறைய வார்த்தைகளை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி எங்கே போடுறது, இரட்டை மேற்கோள் குறி எங்கே போடுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ முக்கியத்துவம் கொடுக்க பயன்படுத்துவதற்கு தான் ஒற்றை மேற்கோள் குறி நம்ம போடுறோம். இப்போது ககரம் அப்படின்னு சொல்கிறோம். ககரம், உகரம்னு ஒரு எழுத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த கா என்ற எழுத்தில் ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ தண்டி அலங்காரம் என்கிற ஒரு நூலை நம்ம சொல்லும் பொழுது ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மழை என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தலாம். இன்று மழை பெய்யும் என்று சொன்னார். இரட்டை மேற்கோள் குறினா ஒரு பாடல்கள், பழங்காலத்து பாடல்கள், பழங்காலத்து சான்றோர்கள் சொன்ன கூற்றுகள், தற்காலத்தில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கள், தத்துவங்கள் இவைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற போது, அதை நம்ம பயன்படுத்துகிற போது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். இப்போ அரசைய விரும்பு என்று ஔவை கூறினார் என்று நம்ம பயன்படுத்தலாம். ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.